மறைந்த அண்ணன் வெள்ளையன் அவர்கள் வணிகர்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்தது மட்டுமல்ல, வணிகர் சமுதாயம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் அவர்கள் கருத்துக்களை எதிரொலிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர். சமூகத்தில் வணிகர் என்று சொன்னால் வியாபாரம் செய்வதற்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வணிகர்களும் குரல் கொடுப்பார்கள் என்ற அளவிற்கு ஒரு சமூக சிந்தனையை விதைத்து வணிகர்களுக்கான பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழகத்தில் வணிகர் சங்க அமைப்பு இவ்வளவு ஒரு பலமான அமைப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வித்திட்டவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். எந்த பகுதிக்கு சென்றாலும் காலையிலிருந்து இரவு வரை ஏதாவது ஒரு பகுதியில் சென்று வணிகர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக அவர் திகழ்ந்தார். அவருடைய மறைவு வணிகர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாகும், தமிழக மக்களுக்கு ஒரு பேரிழப்பாகும். நாளை அவருக்கு இறுதி மரியாதை நடைபெறுகிற பொழுது ஒரு அரசு மரியாதையோடு நடைபெற வேண்டும் என்று வணிகர் சமுதாயமும் அவருடைய குடும்பத்தினரும் விரும்புகிறார்கள். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே வணிகர் நல வாரியத்தினுடைய ஒரு தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஒரு அரசுடைய பொறுப்பிலும் அவர் இருந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை தர வேண்டும். வணிகர் நலன் போற்றப்பட வேண்டும், வணிகர் வாழ்க்கை உயர வேண்டும் என்று தினந்தோறும் பாடுபட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு நம்மை பிரிந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர் உடனடியாக சென்று அவருக்கு மரியாதை செய்வதோடு அவருடைய இரங்கல் செய்தியும் தெரிவிக்க இருக்கிறார். அண்ணன் வெள்ளையனுடைய புகழ் என்றென்றைக்கும் மாறாது. அவருடைய உழைப்பை நாம் யாரும் மறக்க முடியாது. என்றென்றும் அவருடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையை நாம் நினைவு கூறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.